ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பணத்துக்காக ஓடுறதுக்கும் பணம் உங்களை தேடி ஓடி வர்றதுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு மெல்லிய கோடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான ராஜதந்திரத்தை சொல்றாரு. சம்பாதிப்பதில் இருப்பதை விட சேமிப்பதிலும் அதை சரியாக பயன்படுத்துவதிலும் தான் ஒருவனின் உண்மையான செல்வம் அடங்கி இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க அதிகமா சம்பாதிச்சா பணக்காரன் ஆயிடலாம்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் 1 லட்சம் சம்பாதிச்சு 1,10,000 செலவு செஞ்சா அவர் ஏழை. ஆனா 10,000 சம்பாதிச்சு அதுல 2,000 ரூபாய் சேமிக்கிறவர் தான் உண்மையான பணக்காரராகவும் பாதையில இருக்காரு. செல்வந்தர்கள் எப்பவும் ஆடம்பரத்தை விட அவசியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க ஒரு பொருளை வாங்கும்போது அந்த பொருள் அவங்களுக்கு என்ன லாபத்தை தரும்னு யோசிப்பாங்க. சாதாரண மக்கள் மத்தவங்களுக்கு தங்களை காட்டிக்கிறதுக்காக கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்குவாங்க. ஆனா பணக்காரர்கள் முதல்ல சொத்துக்களை உருவாக்குவாங்க. அந்த சொத்துக்கள்ல இருந்து வர்ற லாபத்தை வச்சுதான் அவங்களோட ஆடம்பர வாழ்க்கையை அமைச்சப்பாங்க. இதைத்தான் தாமதப்படுத்தப்பட்ட திருப்தி அப்படின்னு சொல்றோம். உங்க பாக்கெட்ல இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு விதை மாதிரி. அந்த விதையை நீங்க இன்னைக்கே சாப்பிட்டுடலாம், செலவு செஞ்சிடலாம். இல்ல அதை மண்ணுல நட்டு ஒரு பெரிய மரமா முதலீடா மாத்தலாம். பணக்காரர்கள் எப்பவும் அந்த விதையை நடுறதுலதான் குறியா இருப்பாங்க. அவங்க பணத்தை ஒரு நுகர்பொருளா பார்க்காம ஒரு கருவியா பார்க்கறாங்க. சாணக்கியர் சொல்றாரு, அளவுக்கு அதிகமான செலவு ஒரு பேரரசையே பிச்சை எடுக்க வைக்கும். அதனால உங்க வருமானத்துல ஒரு பகுதியை உங்களுக்கே தெரியாம ஒரு ஓரமா எடுத்து வைங்க. அந்த பணம் தான் உங்க எதிர்காலத்தோட பாதுகாப்பு அரண். பணம் அப்படிங்கிறது ஒரு விசுவாசமான வேலைக்காரன் மாதிரி. நீங்க அதை சரியா நடத்தினா அது உங்களுக்காக ஓடி ஓடி உழைக்கும். ஆனா நீங்க அதை தவறா கையாண்டா அது உங்களுக்கே தெரியாம உங்களை விட்டு விலகி ஓடிடும். உங்களோட ஒவ்வொரு செலவையும் ஒரு கணக்கோடு செய்யுங்க. உங்க பணத்தை நீங்க கட்டுப்படுத்தலைன்னா பணம் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். நீங்க பணத்தோட எஜமானனா மாறணும்னா முதல்ல உங்களோட ஆசைகளை கட்டுப்படுத்த கத்துக்கணும்.